ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு டைட்டிலில் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ என்ன ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நம்ம தலைகீழ வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். சரவணா செல்வரத்தினம் அதிலிருந்து நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியல. நான் இது பிளேட் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் நான் ஆப்பில் தான் போட்டிருந்தேன். இப்போ அண்ணாச்சி ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் போட்டிருந்தேன். ஸோ ப்ராடக்ட் ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு இதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பிளேடை கீழே வச்சுக்கலாம். வச்சுட்டு இது இல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது. இது உள்ள ப்ராடக்ட் நம்ம எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இது ஆக்சுவலாக அதில் 9 rupeesக்கே ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஆப் யூஸ் பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ரெயின் கோட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் ரெயின் கோட் இல்லையே அப்படின்னு நினச்சேன். இப்போலாம் ரொம்ப மழை வருதா, வண்டியில் போகிறப்போ ஒரு ரெயின் கோட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு இருந்துச்சு. இந்த ரெயின் கோட் இப்படி இருக்குது, இந்த கலரில் இருக்குது. ஸோ ரெயின் கார்டு அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிட்டு அவங்கள்ட்ட எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது 500 rupeesக்கு மேலே வாங்கினா இது ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் இது ஓப்பன் பண்ணால் என்னால் ஃபுல்லாக இந்த அளவு நீட்டாக மடிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் நான் இப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். நான் என்னைக்காட்டு போட்டிருப்பேன் அந்த வீடியோ இன்னும் வர்ற நாளில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி போட்டு போகிறேன்னு. ஸோ இப்போதைக்கு நான் நைட் ஆகிடுச்சா, அதனால் மடிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி வச்சிடுறேன் பேக்கெட்டில். அடுத்தது 9 rupeesக்கு நிறைய ப்ராடக்ட் அந்த ஆப்பில் கார்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. இந்தந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு 9 rupees அப்படின்ட்டு. ஸோ அதில் ஏதாட்டும் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 500க்கு மேலே வாங்குறப்ப உங்களுக்கு ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆப் அண்ணாச்சி ஆப்புன்னு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நம்ம 500 ரூபாய்க்கு மேலே வாங்கினா ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி வாங்குகிறோம் இல்லையா, ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமில் நம்ம 100 rupees கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, அமெரிக்காவில் Black Friday செல்னு நிறைய பயங்கர ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதில் நிறைய பேருக்கு ஏன்னா $10 அப்படிலாம் கிடச்சிச்சு. $10 $100 அப்படிலாம் கிடச்சி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அண்ணாச்சி கடையில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 100 rupees ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்ம 9 rupeesக்கு எவ்வளோ ப்ராடக்ட் இருக்கோ அது கூட நம்ம வாங்கிக்கலாம். அந்த ஏதாட்டும் ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அது ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா 99 ப்ராடக்ட்ஸ் 150 அந்த மாதிரி ரேஞ்சில் உள்ள ப்ராடக்ட் வெறும் 9 rupeesக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ 9 rupeesக்கு நான் என்ன வாங்கினேன் அதை முதல்ல நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. 9 rupeesக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன்னா இதுதான் வாங்கியிருக்கேன். ஸோ 9 rupeesக்கு இதில் என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய போலாக இருக்குது, அப்புறம் பெரிய டம்ளரே இருக்குது. இந்த பாருங்க, பெரிய போல், நல்ல ஒரு பெரிய போல் இந்த அளவுக்கு இருக்குது. பெரிய போல் இருக்குது, அழகாக இருக்குது. அடுத்தது சூப்பரான ஒரு டம்ளர். ஆனால் அந்த டம்ளர் லைட்டாக பாருங்களேன், சைஸ் லைட்டாக வளைஞ்சி வந்த மாதிரி இருக்குது. சப்பிருச்சு போல் இந்த ட்ராவலில். சில்வர் டம்ளர் சூப்பராக இருக்குது, டிசைன்லாம் லைட்டாக சப்பிருச்சு. நம்ம அமுக்கணுன்னா அது சரியாயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டம்ளர், ஒரு பவுலு, அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு பிளேட்டுங்க. இதெல்லாம் 9 rupees கொடுக்குறாங்க. பரவாயில்ல, சூப்பர் ஆஃபரில். அது மாதிரி இந்த கவருமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதில் ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கவரை நம்ம வச்சிடலாம், ஏன்னா சலன்னு கேட்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தது தான் நம்ம மெயின் ப்ராடக்ட் வருது. மெயின் ப்ராடக்ட் ரொம்ப நாள் நான்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த தோசைக்கல். சரி, எப்படியாட்டும் உள்ளதுக்கா உள்ளதில்லை, எப்படியாட்டும் நம்ம இந்த தடவை நம்ம கல் வாங்கலாம் அப்படின்னு தான் நான் வாங்கினேன். நிறைய இந்த கேஸ்ட் அயன் தோசைகள் நான் நிறைய பார்த்தேன்னா எல்லாமே 1500 மேலே 1200 அந்த மாதிரி நிறைய ரேட்டில் போட்டிருந்தாங்க.
சரி நம்ம வந்து இந்த மாதிரி வாங்குவோம். கேஸ்ட் அயர்ன் தவா வந்து இதில் வந்து ரேட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு சரவணா ஸ்டோரில். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ரேட்டு கம்மியாக எந்த ஆப்லையுமே பார்க்கலையா. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்ததுனால டடா நான் வந்து ஆர்டர் போட்டேன். இதுதான் நம்ம தோசை கல் பார்த்தீங்களா, கேஸ்ட் அயர்ன் தோசை கல் நல்லா இருக்குல்ல. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து ஆக்சுவலாக கேஸ்ட் அயர்ன் அப்படின்னா வார்ப்பு இரும்பு. ஸோ இந்த கல்லை வந்து நம்ம ரெடி பண்ணி தோசை சுட வச்சுக்கணும். ஏன்னா நான்ஸ்டிக் வந்து நல்லதே கிடையாது. ரெண்டாவது இந்த மாதிரி கேஸ்ட் அயர்ன் வந்து சீசன் பண்ணது வந்து ரொம்ப அதிக விலைக்கு எல்லா ஆப்லேயும் விற்காங்க. ஆனால் நம்ம சரவணா ஸ்டோரில் இது வெறுமே நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன்னா 418 rupees. அதாவது இது வந்து 509 போட்டுருந்துச்சு. 100 rupees ஃபஸ்ட்டு ஆஃபர். அது கழிச்சு எனக்கு 409 வரும். ப்ளஸ் அந்த 9 rupees அந்த 3 ப்ராடக்ட் வாங்கினதுனால எல்லாம் சேர்த்து 418 நான் வாங்கியிருந்தேன். இது வந்து சூப்பரான பர்ச்சேஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேஸ்ட் அயர்ன் தயாவை இவ்வளோ கம்மியாக எங்கேயுமே கிடைக்காது. ஸோ எனக்கு ப்ராடக்ட்டும் பத்திரமா வந்து சேர்ந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி